இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. பாதாள சாக்கடைகளில் மனிதர்கள் இறங்கும் நடைமுறை முழுமையாக ஒழிக்கப்படவில்லை என சென்னை உயர்நீதிமன்றம் வேதனை தெரிவித்துள்ளது. பாதாள சாக்கடைகள், கழிவுநீர் தொட்டிகள் சுத்தம் செய்யும் பணிக்கு மனிதர்களை பயன்படுத்தக்கூடாது. விஷவாயு தாக்கி பலியானவர்களுக்கு போதிய நிவாரணம் வழங்க வேண்டும். பாதாள சாக்கடைகளில் மனிதர்களை இறங்க செய்வோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரி தூய்மை பணியாளர் கூட்டமைப்பு சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. 2017ஆம் ஆண்டு தாக்கல் செய்யப்பட்ட இந்த வழக்கு தலைமை நீதிபதி கங்கா பூர்வாலா மற்றும் நீதிபதி சத்யநாராயண பிரசாத் அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள், நாடு சுதந்திரம் அடைந்து 46 ஆண்டுகளுக்கு பின் பாதாள சாக்கடைகளை சுத்தம் செய்வதற்கு மனிதர்களை பயன்படுத்த தடை விதித்து சட்டம் இயற்றப்பட்டுள்ளது. மனித தன்மையற்ற இந்த நடைமுறையை ஒழிக்க இந்த சட்டத்தை கண்டிப்புடன் பின்பற்ற வேண்டும் என உத்தரவிட்டனர். உச்சநீதிமன்றம் பல உத்தரவுகள் பிறப்பித்த போதும் பாதாள சாக்கடைகளில் மனிதர்கள் இறங்கும் நடைமுறை முழுமையாக ஒழிக்கப்படவில்லை என நீதிபதிகள் வேதனை தெரிவித்தனர். மேலும் இந்த நடைமுறையை ஒழிக்க அனைத்து முயற்சிகளையும் எடுக்க வேண்டும் என தமிழக அரசிற்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். பாதாள சாக்கடைகளில் மனிதர்களை இறக்குவதை தடுக்கும் வகையில் இயந்திரங்களை பயன்படுத்த வேண்டும் என அரசுக்கு நீதிபதிகள் அறிவுறுத்தினர். பின்னர் பாதாள சாக்கடைகளில் மனிதர்களை இறங்க செய்பவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். தூய்மை பணிகளுக்கு இயந்திரங்களை பயன்படுத்த வேண்டும். பாதாள சாக்கடைகளில் மனிதர்களை இறக்க தடை விதிக்கும் 2013ஆம் ஆண்டு சட்டத்தை கண்டிப்புடன் அமல்படுத்த வேண்டும் என தமிழக அரசிற்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். அதேபோல பாதாள சாக்கடைகளில் இறங்கி உயிரிழக்கும் தொழிலாளர்களுக்கு தற்பொழுது 30 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படுகிறது. படுகாயம் அடைந்தவர்களுக்கு காயத்திற்கு ஏற்ப 20 லட்சம் ரூபாய் வரை இழப்பீடு வழங்கப்படுகிறது. இந்த இழப்பீட்டு தொகையை 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அதிகரிக்க வேண்டும். பலியாவோரின் குடும்பத்தினருக்கு கருணை அடிப்படையில் வேலை வழங்க வேண்டுமென உத்தரவிட்ட நீதிபதிகள் இந்த உத்தரவுகளை அரசு முழுமையாக பின்பற்றும் என நம்பிக்கை தெரிவித்து வழக்கு விசாரணையை ஆகஸ்ட் 5ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தனர்.